இங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். அது இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சிருக்கேன். லேலா இன்னைக்கு வரலையா என்ன? இல்ல சார், இன்னும் வரல. சரி, வேற ஏதாவது நான் கூப்பிடுறேன். கண்டிப்பா சொல்றேன் சார். சொல்லுங்க எம்ரிசா. ஹாய் லேலா, எப்படி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் ஆபீஸ்ல போன மாசத்தோட ரிப்போர்ட் தேடினேன், அது கிடைக்கல. நீ நானும் ஒன்னா சேர்ந்து தானே அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். அதை பத்தி கேட்கலாம் தான். சரி, நீ ஆபீஸ்க்கு எப்போ வர? நேத்து நான் சொன்னது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் அங்க வர மாட்டேன் எம்ரிசா. லேலா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ இல்லாம என்னால எதுவுமே முடியல லேலா. நான் இப்போ ஒரே குழப்பத்துல இருக்கேன் லேலா. டேபிள்ல ஒரு ப்ளூ ஃபோல்டர் இருக்கும். போன மாசத்தோட ரிப்போர்ட் அதுல இருக்கா? மத்ததெல்லாம் நான் மெயில் பண்ணிட்டேன். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண தெரியும்ல, ஆன் பண்ணி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் டெலீட் பண்ணாம இருந்தா சரி. சொல்லுக்கா. எம்ரி சார் எனக்கு கால் பண்ணி சம்பந்தமே இல்லாம ஏதோ கேட்டுட்டு இருந்தாரு. உனக்கு கால் பண்ணனா? வெக்கமே இல்லையா அவனுக்கு? என்ன சொன்னா? அவனுக்கு வெக்கமே இல்லடி. என்ன எப்போ ஆபீஸ்க்கு வரேன்னு கேட்டா நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அக்கா வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? குக்கீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். 10 பாக்கெட் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் தெரியுமா? 10 பாக்கெட்டா? அக்கா முன்னெல்லாம் ஒரு பாக்கெட் நீ சாப்பிடவே 1 மாசம் ஆகுமே. சரி விட. நீ ஆபீஸ்க்கு வந்தா அவனை பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுவேன்னு சொன்ன. அதுக்குதான் உன்னை வீட்டுல இருக்க சொல்லிச்சு. ஆனா நீ இப்ப அங்கேயும் புலம்பிட்டு இருக்க. பேசாம நீ ஆபீஸ்க்கே வந்து வேலை பாக்குறியா? மைண்டாவது கொஞ்சம் கிளியரா இருக்கும். அங்க வரணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. சரி, போன வை, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். நீ எதுவும் அவசரப்படாதக்கா, பொறுமையாவே யோசி. வைக்கிற அவ சொல்றதும் சரிதான். நான் எதுக்கு அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கேன்? அது மட்டும் இல்ல, நான் இப்படி வீட்லயே இருந்தேன்னா அவனை ரொம்ப நான் மிஸ் பண்றேன்னு நினைச்சுப்பானே. நான் தான் அவனை மிஸ் பண்ணவே இல்லையே. யார் அவன்? இதுக்கப்புறம் அவனை நினைச்சிட்டு நான் எந்த குக்கீஸையும் தோட கூட மாட்டேன். என்னை பத்தி தெரியல, நான் யாருன்னு காட்டுறேன். லைலா, நான் சமைச்சிட்டு இருந்தேன், உப்பு தீந்து போச்சு. அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வரியா? அம்மா, நான் சீக்கிரமா ஆபீஸ்க்கு போகணும். பாய். என்ன இவ காலையில இருந்து தின்னுகிட்டு தானே இருந்த, ஏதாவது சொன்னா மட்டும் வேலை இருக்குங்கிற. சரி, எனக்கு என்ன வந்துச்சு, உப்பு இல்லாம சாப்பிடுங்க. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அவளை விடு சேச்சே, நான் எப்படி பண்றேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லேன். இங்க பாருங்க மேடம், ஒரு சின்ன சந்தேகம். அந்த வாட்டர் ரிப்போர்ட் இப்பதான் செக் பண்ண, அதுல 75 லிட்டர்னு போட்டு நான் எவ்வளவு இருக்கணும்னு சொன்னேன்? 25 தாண்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்படியா? அவங்க பணக்காரங்க தானே, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், விட்டுடு.
இதெல்லாம் ஒரு சந்தேகம் வந்து கேக்குறேன்னா உன்னை பாத்துக்கிறேன்டி. சாரி மேடம், பிரிண்டிங்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு டோனர் தீந்துருச்சு. இதுக்கு போய் இவ்ளோ கவலைப்படுற? டோனர் தானே களியாய் போயிடுச்சு. அதை விட நிறைய முக்கியமான விஷயம்லாம் இருக்கு. வாழ்க்கை ரொம்ப சின்னதுமா, இத நினைச்சலாம் கவலைப்படாத. எல்லாரும் வருவீங்கல்ல. டேய் நீ எதுக்குடா வர? சொல்லு. இது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? அட சரி, ஆமா. சொல்லி தொலை. மேடம் அடுத்த வாரம் நான் லீவ் எடுத்துக்கலாமா? எப்ப பார்த்தாலும் வேலைக்கு வரணுமா என்ன? எப்ப வேலை வேலை சுத்திட்டு இருக்காதீங்க. மத்த சந்தோஷத்தை இழந்துடுவீங்க. டெரன் மேடம், இங்க என்ன நடக்குது? உங்களுக்கு என்னதான்? நான் புதினா டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கோலிஸ். எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா? இப்பதான் இதோட அருமை எனக்கு தெரியுது. இதத்தான் நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். இனிமே நான் காஃபி குடிக்கிறத விட்டுட போறேன். கோலிஸ், மேடம், உங்களுக்கு என்னத்தை கொடுத்த பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காங்க. மனசு சாந்தப்படுத்த மெலிசா கலந்த டீ கொடுத்தேன். ஆனா அடிச்சு சொல்றேன், இவங்க வேற என்னமோ குடிச்சிருக்காங்க. அந்த டீனால யாரும் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. வாய முட்டுறா. இவங்க எப்படி இருந்தாலும் இப்ப மாத்தி வச்சிருக்க. யாரு கேட்டாலும் 2 வாரம் லீவ் கொடுக்கறாங்க. என்னன்னே தெரியல. சரி, இரு. டெரன் மரியாதையா மேடம், போயிடுங்க. மேடம், நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லவா? நம்ம காஸ்மெட்டிக் ரூமுக்கு போய் அங்க உங்களுக்கு புதுசா மேக்கப் போட்டு பார்க்கலாம். வாங்க. மேக்கப் போட்டுக்கலாம், வேணும்னா அங்க ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கலாம். நல்லாதான் இருக்கும்ல. சரி வா, நம்ம போலாம். சூப்பர். அந்த அழுகிற கோமாளியோட சோக கதையை கேட்டிருக்கியா? ஆஹா, மைண்ட் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டா. நீ என்னத்த சொல்லி தொலைச்ச? உனக்கு தெரியாதா? ஆமா, தெரியாது போல. நீங்களே ஆமா சொல்லுங்க. மேடம், அத உங்க வாயில கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கோமாளி ஊர்ல இருக்க எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருந்தானா? அடடா, ஆரம்பமே நல்லா இருக்கு. ஆமாங்க மேடம். ஆனா வீட்டுக்கு போனா அழ ஆரம்பிச்சிருவானா? போங்க. என்னடா அது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் நீ சரியான டைம்க்கு வந்திருக்க. உண்மையை சொல்லணும்னா இந்த கம்பெனிக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத மாதிரி தோணுது. லிப்ஸ்டிக்னு நினைக்கிறேன், ஆனா சும்மா போட்டு பார்த்தேன். நீங்க போட்டு பாத்தீங்களா? ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல லிப்ஸ்டிக். இத உதட்டுல தடவி பார்த்தேன், ஆனா ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தேன். அது இருக்கட்டும். சரி, இது என்னது? இது என்னன்னு சொல்லுங்க. அது மஸ்காரா, கண்ணி மேல வைக்கிறதுக்கா. நினைச்சேன் இது கண்ணுல போடுறதுன்னு தெரியும். ஏதோ இத பத்தி எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு, ஆனா முழுசா தெரியாது. அதனாலதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருக்கு. சோ எதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது சத்தியமா எனக்கு புரியல. அம்மா, இத வச்சு என்ன பண்ணுவாங்க? ஐலாஷஸ் பெருசாக்குவாங்க, அப்படித்தானே? அதத்தானே பண்ணுவாங்க. இல்ல, நிறைய இருக்கு. சிலது டார்க் ஆக்கும், சிலது லென்த் காட்டும், சிலது வேவி ஸ்டைல காட்டும். இது அந்த அடேங்கப்பா, மாதிரி. இவ்ளோ இருக்கா? இத பத்தி நான் எப்ப படிச்சு முடிக்கிறது சொல்லு. அவ்வளவுதான், இது நம்ம கையை விட்டு போயிடுச்சு. பொறுமை. நீங்க இத பத்தி கவலைப்பட தேவையில்ல. என் கூட வாங்க. எங்க? உங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். என்ன மோட்டிவேஷனுக்கு வெளியில கூட்டிட்டு போறாங்கறா தானே? வாங்க. ஆனா எங்க போறேன்னு சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ். உன்னை நம்பி உன் கூட வரேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா என்ன வந்துட்டேன்? இவங்க திரும்பவும் இவங்க சேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. 566 13,500 6,400 நிஹார், 6. என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணமா? அதான் இன்விடேஷன் கொண்டு வந்திருக்கா. நல்ல விஷயமா. சனீம்க்கும் அவளுக்கும் ஒரே வயசு தான் ஆகுது. இப்ப அவளுக்கு கல்யாணம் பாத்தீங்களா? நல்ல விஷயம் தானமா நீ சொல்றது. நிஹார், இதே மாதிரி நம்ம 2 பொண்ணுங்களுக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கும்ல? வந்தா பாத்துக்கலாம்டி. நீங்க என்ன பேசுறீங்க? நான் சொல்றத கேக்குறீங்களா இல்லையா? கேட்டுக்கிட்டு தானே இருக்கா. உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. கல்யாணத்தை பத்தி பேசுனேன். சுகப்பேன்னு சொன்னேன். கல்யாணம் ஆமா அவ்வளவுதானே? ஆமா, அவனுக்கு தான் கல்யாணம். 50 வயசுல அவனோட பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னேன். அவனோட பொண்ணுக்கும் நம்ம சனீம்க்கும் ஒரே வயசுன்னு சொன்னேன். இப்ப நான் மட்டும் என்னமா சொல்ல வந்தேன்? அதே தானே சொன்னேன். என்னாச்சு இப்போ? அதுக்கு என்னாச்சு இப்போ சொல்லு. ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகுது, நம்ம பொண்ணுங்க அப்படியே இருக்கணுமா? இங்க பாரு, அந்த விஷயத்த பத்தி மட்டும் பேசாத. என் பொண்ணுங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணுமோ அப்பதான் நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம என் பொண்ணை நான் எங்கேயும் போக விட விட மாட்டேன். மாட்டீங்களா? அவங்கள பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். அப்ப என்ன மட்டும் எங்க அப்பா கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? சரியான மாப்பிள்ள அமையும் போது நானே கட்டி வைப்பேன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, நான் உன்னை எப்படி கட்டிக்கிட்டேன்? ஏன்னா உன்னை நான் மனசார காதலிச்சேன். ஆமா ஆமா, காதலிக்கிறீங்க, எனக்கு புரியுது. அதே மாதிரி நம்ம பொண்ணுங்களும் காதல விழுவாங்க. அவங்களுக்கு அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் முடியாது. அவசரப்படக்கூடாதுமா. வாழ்க்கை பூரா நம்ம கூடவே வச்சுக்கலாம்னு நான் சொல்ல. பாத்துப்பேன்.
அவங்க எப்பவும் என் கூடயே தான் இருக்கணும். அவங்கள நான் மகாராணி மாதிரி நான் பாத்துப்பேன். என்னாச்சு உனக்கு? நீ எதுக்கு இப்போ இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் கணக்கு தானே போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப பாரு, கணக்கு போட்டதால இப்ப எனக்கு மறந்து போச்சு. மறுபடியும் கணக்கு முதல்ல இருந்து போடணும். என்னடா இது? இந்த ஆளுக்கு என் பொண்ணோட விஷயம் தெரியாததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மிலஹாத், ஹாய் மெவுக்குபே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வா வந்து உட்காரு, கொஞ்சம் பேசலாம் வா. இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருப்பியா? எவ்வளவு வேணாலும் பேசலாம். எங்க என்ன பண்ற? பெருசா ஒண்ணு இல்ல, இப்பதான் என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து வரேன். அது வந்து மெவுக்குபே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏரியாவுல எல்லாரும் மறுபடியும் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் இந்த ஐசும் நிக்காலே. என்னாச்சு? அந்த போட்டோவா இருக்கால, அவ எப்ப பார்த்தாலும் நம்ம சனியம பத்தியே பேசிட்டு இருக்கா. என்ன தெரியுமா சொன்னா? அந்த சனியன் தான் முட்டாள்தனமா அவனை லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் திரும்பி கூட பாக்குறது இல்லையா. இப்படி இருந்தா எப்படி கல்யாணம் வரைக்கும் போவாங்க? நடு தெருவுலதான் வந்து நிப்பாங்கன்னு சொல்றா. அவ போயிருக்கு. பேசட்டும் பேசட்டும், எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாள்ல எல்லாரோட பயம் ஆட்டையே தான் போகுது பாரு. மெவுக்குபே, நீ அடுத்த கட்டத்துக்கே போயிட்டியா? அவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, வளர்ற. சொல்லு. சத்தம் போடாம பேசுறியா? பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஓ இல்ல இல்ல, சொல்லு சொல்லு. இப்பவே எனக்கு தெரியல, சொல்லு சொல்லு சொல்லு. வெளியில எங்கேயும் பேசாத, சுமாரு. இருக்கு இருக்கு இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம், இல்லன்னு என்னால நம்பவே முடியல. நாங்க எதுவும் பெருசா யோசிக்கல. யார்கிட்டயும் இத பத்தி பேசக்கூடாது. நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். பாரு, கொன்னுடுவேன். ஐயோ இல்ல இல்ல, நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி சரி, நான் கிளம்புறேன். இங்க பாரு, யார்கிட்டயும் சொல்ல. என்னால நம்பவே முடியல. சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நல்ல காலம் பிறந்திருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவ ஏன் இப்படி இருக்கா? தேவையில்லாம நான் உளறிட்டனோ? இங்கதான் இறங்குங்க. சரே, இறங்குங்க. பொறுமை. இங்க மழை பெய்யுது பாரு, பொறுமையா இரு. அதெல்லாம் பார்க்காம வாங்க. ஈசன் அங்கிள், ஈசன் அங்கிள், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல அதெல்லாம் இல்லம்மா, இப்பதான் நானே இங்க வந்தம்மா. ஈசன் அங்கிள், இவர்தான் ஜான். ஜான், இவர்தான் ஈசன் அங்கிள். ஈசன் அங்கிள், இவர்தான் ஜான். ஹலோ சார். எல்லாம் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சு ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சாமா? தம்பி, எதை பத்தியும் யோசிக்காதப்பா, அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா போகும். அது சரி. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். மறுபடியும் நம்ம பார்க்கலாம். சரி, நான் வரேம்மா. பார்த்து போயிட்டு வாங்க அங்கிள். எனக்கு இந்த அங்கிள் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சூப்பர். கொஞ்ச நேரம் போட்டதுக்கே ஜோக்கர் மாதிரி தெரியுது. நீங்க எப்படி இதெல்லாம் போடுறீங்க தெரிய மாட்டேங்குதே. நான் எப்படி இருக்கேன் ஜேஜே? நல்ல டிஸ்கோ பால் மாதிரி இருக்க. நான் எப்படி இருக்கேன் ஜேஜே? நீ எப்படி இருக்கியா? ஏதோ சூப்பர் மாடல்லாம் மேக்கப் போடுறாங்கன்றதுக்காக நீ மேக்கப் போடுறியா? முதல்ல கண்ணாடி போய் பாரு. தேஞ்சு போன 5 பைசா எப்படி இருக்குன்றத உன் முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா என் முகத்தை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கு. ஜேஜே, பொன்னையார் முகத்துல இப்படி தேய்ச்சி வைக்க சொன்னா? இங்க பாரு. இவன உனக்கு அலர்ஜி ஆயிடுச்சா என்ன? யாரு? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஆர்வத்துல எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மூஞ்சில தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல துணி இருந்தா கொடுக்கல, கொஞ்சம் துணி கொடுங்க. ஓ, துணி கேட்டா துணியை தர மாட்டீங்களாடா? என்ன ஆபீஸ்ரா அது? ஒருத்தங்கிட்ட கூட இல்லையா? நான் நல்லா அழகா இருக்கேனா? இப்பதான் நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? அதிகமா மேக்கப் போட்டுட்டீங்களான்னு தோணுது. இல்ல இல்ல, நான் அளவுக்கு அதிகமாலாம் போடல குள்ளீஸ். என் அழகுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். சிரிக்காதீங்கடா, சிரிக்காதீங்க. அவங்க யாரும் தெரியுமா? நம்மளோட கிரியேட்டிவ் டைரக்டர். சிரிக்கிறீங்க. சனம், நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? தயவு செஞ்சு சொல்லு. ஜான், உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவசரம். கொஞ்சம் பொறுமையா இருங்களா? குட் மார்னிங். ஹாய். வெல்கம் லைலா. ஹாய். லைலா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா என்ன வந்துட்டேன்? இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் குலேஸ். வீட்ல இருந்து போர் அடிச்சது, அதனாலதான் வந்துட்டேன். அதுவும் சரிதான். வீட்ல இருந்தா ரொம்ப போர் அடிக்கும். வேலை பாக்குறதே பரவாயில்ல. சரி, அதை விட நம்ம புது ப்ராஜெக்ட்கான சாம்பிள் வந்திருக்கு. நிறைய மேக்கப் இருக்கு, நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பா போடலாமே. சரி, அத காட்டு. என்னடா இவ்வளவு காமெடியா இருக்க? லைலா, நீ வந்தது சந்தோஷம். ஆமா, வரணும்னு தோணுச்சா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. நான் ஒன்னும் உங்க சந்தோஷத்துக்காக வரல மிஸ்டர் எம்ரே. எனக்கு வேலை இருக்கா, அதை முடிக்க தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் ஜான் சார் கிட்ட பேச போறேன். எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், அதனால என்னோட ஆனுவல் லீவை நான் எடுத்துக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். அது வரைக்கும் உங்க அசிஸ்டண்டா வேற யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்களேன்.
நான் குழந்தையா இருக்கும்போது வீட்டுல தனியாவே இருக்க மாட்டேன். அப்படிதான் இருந்துச்சு. அம்மா, அக்கா, ஐஹான் வீட்டுல எப்பவும் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்போம். கடையில வர எப்பவும் கூட்டமாவே இருக்கும். எனக்கு அப்பவே நாவல் எழுதணும்னு ஆசையா இருக்கும். என்னோட ஏரியா ஃபுல்லா நான் சுத்தி வருவேன். அப்பதான் ஒரு நாள் ஒரு இடத்துக்குள்ள பறவைகள்லாம் வந்து போறத பார்த்தேன். ஆமா, இங்கதான். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட காதல் கதைகள்லாம் இருக்கு. இங்க திரும்பி வரணுன்றதுக்காகவே ஒரு பொருளை விட்டுட்டு போனேன். நான் இவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் லைலா மாதிரி வர மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? ஆமா. ஓ லைலா, நம்பவே முடியல. உன்னோட முகத்துக்கு தான் இது ரொம்ப அழகா தெரியுது. நிஜமாவா? தேங்க் யூ. நீங்க எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்ல இல்ல, உனக்கு புரியல நினைக்கிறேன். உனக்கு தான் இந்த மேக்கப் ரொம்ப பக்காவா இருக்கு. நீ நிஜமாவா சொல்ற? அந்த அளவுக்கு நல்லா இருக்கா? நான் ஒன்னு சொல்லட்டா? நீ இந்த மேகசினுக்கு மாடலா வந்துடுறியா? எதுக்கு உளர்ற? நிஜமா சொல்றேன். இதுல என்ன இருக்கு? நீ கண்டிப்பா அது பண்ணலாமே. நான் கொஞ்சம் ஓவரா போட்டுட்டணும்னு தோணுது. முகம் வேற கொஞ்சம் அரிக்குது. இத கலைக்கிறதுக்கு டிஷ்யூ இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்து கொடு. டிஷ்யூ எங்க இருக்கு? கொஞ்சம் எடுத்து கொடு. நீ என்ன சொல்ற? அழகா தானே இருக்கு. வேணாம், நான் இத கலைச்சிடுறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை எழுதினேன். என்னோட காதலனை சந்திக்கிற அந்த நாள் அவனோட கை கொடுத்து சொர்க்கத்தை நோக்கி பறந்து போவேன். என் காதலன் வர அந்த நாள் நாங்க இருவரும் குதிரையில ஏறி பறந்து போவோம். அந்த நட்சத்திரங்களை நோக்கி போவோம். என் காதலன் வர அந்த நாள் என் அழகான ஆல்பட்ரோஸ்ல அமர்ந்து எங்க காதல் பயணத்தை ஆரம்பிப்போம். என் உயிரிலும் மேலான ஆல்பட்ரோஸ் சந்திக்கிற அன்னைக்கு இதை நான் துரத்து படிப்பேன். எக்காரணத்தை கொண்டு என்னை விட்டு போயிடாத சனே. நான் எப்படி போவேன்? அது நான் இங்க வந்தப்போ இங்க எந்த பறவையும் பார்க்கல. அதான் இசான் அங்கிள் கிட்ட நான் பறவைகளோட கூட பண்ண சொன்னேன். அதை நம்ம இங்க மாட்டலாமா? மாட்டலாமே. ஓகே, இதை எடுத்துக்கலாம் இல்லையா? எடுங்க. சின்ன பறவைங்க மேல கூட எவ்வளவு அக்கறை இருக்க சனேம் நீ. குளிர்காலத்துல பறவைங்க எதமான இடத்தை நோக்கி தான் பறந்து போகும். அப்ப இங்க இருக்கிற பறவைகளுக்கும் எதமான ஒரு சூடு தேவையில்ல. சூப்பர் சூப்பர். இந்த நல்ல காரியத்தை ஏன் பறவைகளோட மட்டும் நிப்பாட்டிட்ட? இன்னும் நிறைய ஜீவராசிகள்லாம் இருக்கு. எல்லா வாயில்லா ஜீவனுக்கும் நம்ம வீடு கட்டி கொடுக்கலாமா? இப்ப வர வழியில கூட எத்தனையோ நாய்க்குட்டிகளை நான் வழியில பார்த்தேன். அதுங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அவ்வளவு ஏன் நாம ஒரு ஷெல்டரை திறந்து வைக்கலாமா? என்ன சொல்றேன்? கண்டிப்பா பண்ணலாம். அதுங்கள நம்ம பாத்துக்கலாம். கொஞ்சம் குளிரா இருக்குல்ல? ஆமா, உள்ள போயிடலாம். கொஞ்சம் இதமா இருக்கும். என்ன விஷயம் சொல்ல? எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குல்ல. என்ன மன்னிச்சிருங்க, என்னால சொல்லவே முடியாது. எல்லாரும் கூடி நின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லல. அப்படி கேட்டீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை தாண்டி வேற ஏதோ விஷயம் இருக்கு. அதை சொல்ல நான் சொல்ற நிலைமையில இல்லக்கா.
உங்ககிட்ட சொல்ல முடியாம நான் எவ்வளவு தவிக்கிறேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். எதுவும் கேட்காதீங்க, என்னால சொல்ல முடியாது, மன்னிச்சிருங்க. அப்படி என்னதான் பெருசா இருக்க போகுது, கொஞ்சம் சொல்லிதான் தொலையேன். இவ்வளவு அழுத்தி கேக்குறோம்ல, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோமா. புது கதையை கேட்கதான் உன் கடைக்கே வர்றது. அட விடுமா, நாங்க வேற கடையை தேடி போய்க்கிறோம். சொல்லு சொல்லு. சரி, எங்க கிளம்புறீங்க? சரி, சொல்றேன், இங்கே இருங்க, ஓகேவா? இருக்கணும். ஆனா நீங்க இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? நான் சொல்லக்கூடாது. அப்ப நான் சொல்றேன். அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அப்படியா? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டானா? சரி, நாங்க உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னாங்கன்னு யார்கிட்டயும் நாங்க போயிட்டு வரோம். எங்க கிளம்பிட்டீங்க? இங்க பாருங்க, எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்ல. இங்க பாருங்க, எங்க போறீங்க? அக்கா, வந்ததுக்கு முடியாது, விட்டுட்டு போங்கக்கா. போறனி கேட்கணும்னா இப்படி கூட்டமா வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஐயோ, எப்படிதான் இவங்க மத்தவங்க கதையை பத்தி பேசுறாங்களோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பா. நீ வாமா, நம்ம வேலையை பாப்போம். அந்த இடம் ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல? ஹலோ சார். வந்துட்டியாக்கா? ஹே லைலா, நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ ஜான் சார். நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சரி, அப்ப நான் வேலையை பார்க்க போறேன். ஓகேடி. எப்படி இருக்க லைலா? பரவாயில்ல ஜான் சார், இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கேன். அது எம்ப்ரேஸ் சார் கூட தெரியும், எனக்கு தெரியும். நான் எப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவில்லை. நடந்துருச்சு, எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஆனா கொஞ்ச நாள் நான் இங்க வராம இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுதா. லீவ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா எனக்கு புரியுது. ஆனா இந்த வீக் நமக்கு ரொம்ப முக்கியமான வீக், தெரியுமா? அந்த காஸ்மெட்டிக் கம்பெனி ரெட்மவுண்ட்க்கு நாம கேம்பெயின் பண்ணி கொடுக்கணும். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நம்மளால இந்த கேம்பெயின் அந்த வீக்குள்ள முடிச்சு காட்ட முடியும்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். இந்த வீக் மட்டும் எங்க கூட இருந்தனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கூட நீ வெக்கேஷன் போயிட்டு வரலாம். ஓகே ஜான் சார். தேங்க்யூ ஸோ மச் லைலா. தேங்க்யூ சார். வெல்கம். இத போட்டுக்கோ. நம்பி கத்தி கொடு. இந்தாங்கண்ணா. சரி, உன் மேல இருக்கிற நம்பிக்கையில இந்த கடையை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. இனிமே என்னை பத்தி கவலைப்படாத, கடை ஒரு வழி பண்ணிடுறேன். நீ போய் ஜாலியா இருண்ணா. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நான் கடைக்கு தான் திரும்பி வருவேன், அதை மறந்துட. வா, நான் எப்ப வேணாலும் வா. ஓ சிங்க குட்டி ஆயா நீங்க இருக்கா? கடையை பத்தி கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்படி சொல்லு, தங்கச்சினா இப்படிதான் இருக்கணும். சரி, நீ போய் கறியை விட்டு பார்க்கலாம். ஓகே, விடுறேன். தம்பி கொஞ்சம் தள்ளி பாப்பா. என்னால முடியாதுண்ணா. பாவம், இது ஏற்கனவே கட் பண்ணது தானே. இது பாவம் தானே, நான் எப்படி இது திரும்ப வெட்டுவேன்? தம்பி, தங்கச்சியை பாத்துக்க. சரிங்கண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா உன் வேலையை சரியா பண்ணிடுவேன். எப்படி கலக்குறேன்னு பாரு. ஐயோ, எனக்கு எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டோம். நீ நிஜமாவே கேங்குதானா? என்ன உலகண்டா இது, என்ன வாழ்க்கடா இது? என்னால முடியல, நானே என்ன கருணை கொலை பண்ணி செத்துறேன். முசாபா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சொன்ன கேளு. சத்தியம் பண்ண விட கூடாது. முசாபா, சொன்ன கேளு. முசாபா, எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு அதுக்கு விடவும் மாட்டேன். என் செல்லாக்குட்டி சனிமுக்கும் அந்த நெட்ட கோக்கனுக்கும் கல்யாணம் நடக்க போதா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அந்த குடுமையை என் கண்ணால பார்க்க முடியாது. அதனாலதான் என்ன நானே கருணை கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். முசா, எங்க போற? என்ன பண்ற? உட்காரு. அண்ணா, இவரு கேட்க மாட்டேன். ஓகே தென் गाइस, இப்போ நாம உங்களுக்கு பிடிச்ச கட்டத்துக்கு வந்திருக்கோம். பிரைன் ஸ்டார்மிங். அதேதான். நீங்க எல்லாரும் இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி பாத்தீங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது. ஓகே தென் गाइस, கம் ஆன். நம்ம ஸ்கிரிப்ட் என்ன, அத பத்தி சொல்லுங்க. ஜான் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். என்ன கேக்குறேன் ஜெஜே? உங்க எல்லாருக்கும் இவள தெரியும் நினைக்கிறேன். இவ பேரு சிண்ட்ரெல்லா. ஒரு இளவரசன் ஒரு பார்ட்டி வச்சிருப்பான். அவனுக்கு மனைவியா யார் வரலாம் தேர்ந்தெடுக்க. ஆனா சிண்ட்ரெல்லா அங்க போறதுக்கு ஆசைப்படுவா. அங்க அவளை தடுக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஆனா இதுக்கெல்லாம் மேல ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த இடத்துல ஒரு தேவதை வருவா. அந்த தேவதை உனக்கு என்ன வேணும்னு கேட்பா. அவ அப்போ என் கூட ஷாப்பிங் வரியான்னு அவ கேட்பா. ஷாப்பிங் போறாங்களா? பாஸ், Dress வேணும்ல? ஜே, நீ சொல்ற ஃபேரி டைல் எல்லாருக்குமே அது தெரியும். இது ஃபேரி டைல் நல்லாவே தெரியும் மேடம். இதுல தான் ஒரு சின்ன ட்விஸ்டே வச்சிருக்கேன். எதுல விட்டா, ஆமா, அவங்க 2 பேரும் ஒண்ணா ஷாப்பிங் போறாங்களா. அங்க போய் நிறைய Dress எல்லாம் போட்டு பாக்குறாங்க. அது எதுவுமே செட் ஆகல. அவளுக்கு செமையா கடுப்பாகுது. நீ ஒரு தேவதை தானே, உனக்கு ஃபேஷனை பத்தி எதுவும் தெரியாது, இதுக்கெல்லாம் நீ போய் கடுப்பாகாதுன்னு அவ சொல்றா. அதுக்கு தேவதை என்ன பண்றாங்க, நான் உன் கூட வந்ததுனால தான் நீயே ஷாப்பிங் வந்திருக்க, அதை முதல்ல நினைச்சுக்கன்னு சொல்றா. இப்படி ஒரு கலவரம் நிலவரம் இல்லாம போயிட்டு இருக்கும்போது கடை ஓனர் அந்த பக்கம் வராரு. மேடம், நீங்க 2 பேரும் சண்டை போடாம அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. ப்ராடக்ட் எப்போ வருவ? அடுத்து ப்ராடக்ட் தான் சார், நீங்க பொறுமையா இருங்க. அதுக்கு தான் நான் வந்துகிட்டு இருக்கேன்.
அப்போ சிண்ட்ரலா கேக்குறா என்னோட முகத்தையும் மேக்கப்பையும் என்ன பண்றதுன்னு. அதுக்கு தேவதை சொல்றா அத பத்தில நீ கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். அதுக்கு சிண்ட்ரலா சொல்றா இதெல்லாம் பண்ணுவேன் தெரிஞ்சதா எதுக்காக நம்ம ஷாப்பிங் வரணும்னு கேக்குறா. பதிலுக்கு அந்த தேவதை சொல்றா இந்த மாதிரி நம்ம வெளியில வரதான் நம்ம பழக முடியும், சமுதாயத்துக்கும் நம்ம யாருன்னு காட்ட முடியும்னு அந்த தேவதை அவகிட்ட சொல்றா. ஆனா இந்த சிண்ட்ரலா கண்டுக்கவே இல்ல. இந்த மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்ட்டா. அதுக்கு தேவதையும் ஒத்துக்கிறா. இப்போ சிண்ட்ரலா அந்த பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கா. ஆனா அவ என்ன நினைச்சான்னு தெரியல, நைட் ஆனது கூட தெரியாம அந்த பார்ட்டிக்கு அவ போயிட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல தேவதை அவளை 12 மணிக்கு வெளியில வரணும்னு அவகிட்ட சொல்லிருக்கா போல. இப்போ விஷயம் தலைகீழா மாறுது. இப்போ அவ போட்டிருந்த துணி எல்லாமே ரொம்ப பழசா மாறுது. சிண்ட்ரலா இப்போ அரண்மனையை விட்டு வெளியே வர்றா. இந்த இடத்துல தான் என்னோட ஸ்கிரீன் பிளேவே மாறுது. சிண்ட்ரலா எப்பவுமே கால்ல ஒரு கிளாஸ் ஷூ போட்டிருப்பல, அந்த ஷூவை நாங்க இங்க தொலைக்க விடாம பாத்துக்கிறேன். ஓகே. அந்த இளவரசர் சிண்ட்ரலாவை இடுப்புல புடிச்சு அப்படியே முகத்தை பாக்குறாரு. என்னடா இது நம்ம பார்ட்டிக்கு கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த பொண்ணு இப்படி இருக்காளேன்னு பாக்குறாரு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறல. அது என்னன்னு சொல்லுங்க? அவளோட முகம். ஏன்னா இந்த பிராண்டால போட்ட மேக்கப் என்னைக்குமே மாறாது. மத்ததெல்லாம் மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் ரெட் மோடு இருக்குன்னு போடுறோம். இந்த இடத்துல ஒரு எண்டு கார்டு போடும் போது வானத்துல அப்படியே பட்டாசு வெடிக்குது. அப்படியே ஷாட் எல்லாம் வந்து ஊன்னு சத்தம் கேட்டு வானத்துல பட்டப்பட்டா எனக்கு தோணலையே சார். இதுல நான் உங்களதான் இளவரசனா போடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நிஜமா சொல்றேன்? ஆமா சார். ரொம்ப தேங்க்ஸ் ஜேஜே, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பாஸ் இதுல ஒரு நிர்வாணமா இருக்கிற ஒரு ராஜா வேற இருக்கான். அது நம்ம கம்பெனியோட மேக்கப் வச்சு எதெல்லாம் மறைக்கணுமோ அதெல்லாம் மறைச்சு விட்டுலாம். அதையும் நானே செஞ்சிருவா? இல்ல நான் அப்படி சொல்ல வரல பாஸ். வேற ஏதாவது ஐடியா யாராவது வச்சிருக்கீங்களா? அதுல இந்த மாதிரி இளவரசரோ இல்ல நிர்வாணமான ராஜாவோ நான் ஒரு ஸ்லோகன் யோசிச்சு வச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் அழகுதான். ஏய் என்ன இது நல்லாதான் இருக்கு. இதோட பெட்டரா வேற ஏதாவது? நேச்சுரல் பியூட்டி வைக்கலாம். ஆனா இந்த ஸ்லோகனை எல்லாத்துக்குமே வைக்கலாமே. நம்ம ப்ராடக்ட்டுக்காக தனியா ஒண்ணு வேணும். ஏதாவது இருக்கா? சனி மேடம், நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரா வர ஆயிட்டீங்க. நாங்க எல்லாரும் உன் யோசனை கேட்க தான் காத்துட்டு இருக்கோம். என்ன பண்றது, உனக்கு இப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல விருப்பம் இல்லன்னா நான் என்ன உன்னை வற்புறுத்திய சொல்ல வைக்க முடியும்? இல்ல இதுக்கு மேல உன்னால புதுசா ஐடியாலாம் யோசிக்க முடியாதுன்னு சொல்லிடு. நான் பேசலாமா? ஓ ப்ளீஸ். இந்த மேக்கப் ப்ராடக்ட் எல்லா ஏஜ் குரூப்ல இருக்க பெண்களுக்கும் செட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த ப்ராடக்ட் எல்லா அழகான பெண்களையும் டார்கெட் பண்ணணும். இப்ப சொல்லுங்க, எல்லா பொண்ணுங்களுக்குமே பொதுவா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னது? கல்யாணம். கல்யாணம்ன்றது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணம். அந்த கல்யாண நாள் அன்னைக்குதான் எல்லா பெண்களும் தங்களோட அழகா வெளிக்காட்டுறதுக்கு காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. வழக்கமா பாத்தீங்கன்னா வேலைக்கு போற பொண்ணுங்க அந்த அளவுக்கு மேக்கப் போட மாட்டாங்க. போடுறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆனா இந்த ஸ்பெஷலான கல்யாண நாள் அப்படி கிடையாது. அந்த நாள் தான் அவளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போற நாள். ஜேஜி சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது. மேக்கப் போடுறது கஷ்டம்னு அவ சொன்னா. நம்ம எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சோம். ஆனா இதை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணு அவளா மேக்கப் போடுறானா அது ரொம்ப முக்கியமான நாள்னு அர்த்தம். உண்மைதான். ஆனா நீ என்ன சொல்ல நினைக்கிறேன்றத சொல்றியா? ஒரு பொண்ணு அவ கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. ஹேர் ஸ்டைல், மஸ்காரா, அது இதுன்னு எல்லாத்தையும் யார் உதவி இல்லாம பண்ணிட்டு இருக்கா. அவளையே அவ வெட்டிங் ட்ரெஸ் கூட அவளே தச்சதுதான். சூப்பரா இருக்கு. அவளுக்கு யாரோட ஹெல்ப் தேவையில்லான்னு காட்டுறோம். மேல சொல்லு. ஒரு பொண்ணு அன்னைக்கு அவளோட கல்யாண நாள். வெறும் பைஜாமா போட்டுக்கிட்டு அவ பெட்டை விட்டு எழுந்து வரா. கண்ணாடி முன்னாடி நம்மளோட காஸ்மெட்டிக் போட்டதுக்கு அப்புறம் உலக அழகி மாதிரி ஆயிடுறா. அப்புறமா நம்ம லிப்ஸ்டிக்க வச்சு ஒரு ஸ்லோகனை எழுதுறா. உன் அழகு உன் கையில். அது வந்துதான் நம்ம சின்சியரா காட்டணும். ஒரு பெண்ணோட அழகின் சிற்பி அவளை தானே காட்டணும். பிராவோ சனேம். இந்த ஐடியா செமையா இருக்குல்ல? என்ன சொல்றீங்க கைஸ்? ரொம்ப அழகா இருக்கு பாஸ். அந்த பொண்ணு தானா மேக்கப் போட்டுக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். சூப்பர். கல்யாணமா? கல்யாணம் என்ன ப்ரொபோசல் இதெல்லாம்? இங்க என்ன எழுதிருக்குன்னு நீங்களே படிங்க. கல்யாணம் எனக்கு செட்டே ஆகாது. இதுல என்ன எழுதிருக்கு? கல்யாணம் ஆனா என்னோட கிரியேட்டிவிட்டி செத்தே போயிடும் எழுதி இருக்குது. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? பச்சை எழுதிருக்கு. நீங்க என்னமோ அவ சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்க. அது இன்னொரு இன்டர்வியூமா, அத போய் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்லட்டா? இந்த சனிமோட அம்மா பச்சையா போய் சொல்றா. இல்ல அந்த பையன் சனிமை ஏமாத்துறான். அதுதான் உண்மையா இருக்கும் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். ஐயோ என்னாச்சு? ஐயோ டேய் தங்கம், இங்கே இருக்கு. ஐயோ என் தங்கத்துக்கு என்னாச்சு? டேய் என்னடாச்சு உனக்கு?
சொல்லுடா. வழி விடுங்க காத்து விடுங்க சொல்றேன். எல்லாம் வெளியில போங்க. குட்டிக்கு என்ன சரி, ஆச்சு? நம்ம கிளம்புவோம். யாராவது ஒன்னு அடிச்சாங்கல்லடா சொல்லு. சரி, வெளில போங்க. என்ன யாருமா அடிக்க முடியும்? என் வாழ்க்கையில வீதி விளையாடிடுச்சு, என்ன வச்சு செஞ்சிருச்சு. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இந்த ஏரியாவுக்கு ராசியே இல்ல. எப்ப இங்க காலை வச்சனோ அப்பத்துல இருந்து எனக்கு அடி மேல அடி மட்டும் தான் விழுந்துட்டு இருக்கு. இப்ப கூட நம்ம சனம் இருக்கல, நம்ம ஏரியால வளர்ந்த பொண்ணு, அவ கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அதாமா அவ ஆபீஸ்ல எரும மாடு மாதிரி ஒருத்த வளர்ந்து குடுமிலா வச்சிருப்பா, தாடி வச்சிருப்பா, கண்ணு கூட முட்டை கட்டா இருக்குமே அவன. அடக்கு இருக்கு பயலே, யாரா உன்னை ஏமாத்துறா? இரு அம்மா நான் உனக்கு காட்டுறேன். அதெல்லாம் சும்மாடா, இரு. எங்க போச்சு அது? இருடா தோ இங்க எழுதிருக்கு பாரு, நல்லா படிச்சு பாரு, என்னன்னு பாரு, நீயே படிச்சு பாரு. எவனாவது வாழ்த்து பாடல் எழுதிருப்பா. ஜான் டேவிட் எனக்கு கல்யாணம் வேண்டாமா? நல்ல மேட்டரா இருக்க. டேய் நெட்டோக்கு நீ கலக்கிட்டடா. இதத்தான எதிர்பார்த்தேன். சாமா போக. கண்டிப்பா இந்த பையன் பொழைச்சுப்பா. ஏன்னா இவனுக்கு தான் கல்யாணமே பிடிக்கலையே. ஆனா ஒண்ணுமா, இப்படி சொல்றது நிச்சயம் தைரியம் வேணும். இவன் பெரிய ஆளுதான். இனிமே நான் இவனோட ஃபேன் ஆயிட்டமா? அவன் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. இதெல்லாம் நீ மறந்துடுப்பா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு எதுக்குடா? ஆண்டி கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னத்த பார்த்து? என்ன பார்த்து பேசணும் சொல்லு. பேப்பர்லயும் மேகசின்லயும் அவ பேரை போட்டு கிழிக்கிறாங்க. ஆனா நான் சொன்னா மட்டும் ஏதாவது ஆயிடுமா? ஆண்டி அவ நம்ம ஏரியா பொண்ணு. அது உனக்கு புரியாதுடா தம்பி. நீ பேசாம உன் கடைக்கு போப்பா. தயவு செஞ்சு கிளம்பி போன்னு சொன்னேன். அவன் சொல்றது சரிதாமா. என்ன நடந்தாலும் அவன் நம்ம ஏரியா பொண்ணு. வருங்கால மருமகளை எல்லாம் திட்டக்கூடாது சரியா? பாப்பா பாவுல்ல. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப அருமையா ஐடியா பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. சும்மா சொல்லக்கூடாது, அசத்திட்டீங்க. Okay, thank you. உன்னை மிஸ் பண்ணேன்டி. நானந்தா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அது நீ அழகா இருக்க, புத்திசாலியாவும் இருக்க, பேச்சாலே மயக்கிடுற, என்ன அவ்வளவு லவ் பண்ற, அவ்வளவு பாசம் வச்சிருக்க. எப்படி உன்னால இதெல்லாம் முடியுது? என் உடம்பு வைப்ரேட் ஆகுது பாரு. பாருங்க இவ்ள போன ஜென்மத்துல என்னவா பிறந்தான்னு தெரியல. எப்படியாவது உங்க வாசனையை புடிச்சிட்டு வந்துடுறா. சொல்லு சேடா. நோ மறக்கல, அதெல்லாம் மறக்கல. நான் எப்படி மறப்ப சொல்லு. ஓகே பார்க்கலாம். ஓகே பை. மறுபடியும் டின்னரா? டின்னர் தானே? நான் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்தேன். அத நம்பவே முடியல. இந்த பிரானா மீன் இருக்குல்ல, ஒரு ரைனோ, அத தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். அப்பவும் பசி ஆறாது. என்னடா பண்றீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 3 பேர் சேர்ந்து என்ன பண்றீங்க? அதுவும் ஒரு பொண்ணோட சேர்ந்து 2 பசங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா தெரியல. ஒரு பொண்ணால இப்படி இருக்க முடியும் சத்தியமா எனக்கு தெரியல. உடம்பு ஃபுல்லா திமிரு பிடிச்சவ. எவ்வளவு தைரியம் பாத்தியா? அதுவும் பசி அடங்கவே அடங்காது. அவ்வளவு நீளமான காலு வேற. என்ன விஷயம் நான் சொல்லட்டுமா? மெக்கினோ நம்ம காஸ்மெட்டிக் கம்பெனில டர்க்கியோட ரெப் இருக்காங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கல. அத நான் ஃபைல வச்சு மூடி பார்க்கறேன். அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் டின்னரா? அத நீங்க கவனிச்சீங்களா? மீட்டிங்னு சொல்லிட்டு உங்களை தின்ன வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு தான் நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க ஆபீஸ்ல இருந்தே உங்களுக்கு சாண்ட்விச் பண்றோம். உஸ்மான் கடையில நமக்கு சாசேஜ் கிடைக்கும். சாண்ட்விச், கூல் ட்ரிங்க்ஸ், பக்கா நல்ல திருப்தியா சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? ஆனா உன்னோட ஸ்லோகனை உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதோட நான் யார லவ் பண்றேங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? என்னத்த சொல்ல சொல்றேன். பண்ணலாம் இல்லையா? லவ் பண்றீங்களா? கொஞ்சமா கொஞ்சம் தான் சார். பாஸ் அது ஒண்ணு இல்ல. வெட்டி பசங்க சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இடத்துக்கு நான் போக வச்சிட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல சார். இந்த விஷயத்த சொல்லலான்னு வந்தேன். நீங்க 2 பேரும் ரொம்ப பிஸியா கணத்தோட கண்ணமா வச்சு பேசிட்டு இருந்தீங்க. ரொமான்ஸும் நல்லா இருந்தது. இந்த ரொமான்ஸை ஹைலைட் பண்றதுக்காக கொஞ்சம் லைட்டா டிம் பண்ணலாம் நினைச்சேன் சார். ஆனா இதுக்கு வேற பேரு சொல்றாங்கன்னு பண்ணல. நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த புக் இங்கதான் இருக்கு பாருங்களேன். அப்போ இதை நான் மனப்பாடம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து உங்ககிட்ட ஒப்பிக்கிறேன். எல்லாரும் வேலையை பார்த்து தொலைங்கடா. ஐயோ, நான் இந்த டீயை குடிச்சுக்கிறேன். இதோட சப்கான்ட்ராக்ட் எங்க இருக்கு? Thank you. You're welcome. ஹலோ உஸ்மான். லைலா எப்படி இருக்க? நான் இப்ப ஆபீஸ்ல இருக்கேன். ஆபீஸ்லயா? நீ தான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு சொன்னி. இப்ப எதுக்காக போயிருக்க? சொன்னதான், ஆனா ஒரு முக்கியமான ஃபோல்டரை மறந்து வச்சுட்டேன். அத எடுத்துட்டு போக தான் ஆபீஸ்க்கு வந்தேன். அது இருந்ததுன்னா வீட்லயே நான் வேலை செய்வேன்ல. லைலா, அந்த ஃபோல்டரை என்கிட்ட கொடுக்குறியா? கொஞ்சம் பார்க்கணும். உஸ்மான், நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா. 10 நிமிஷத்துல கால் பண்றேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலான்னு இருந்தேன். அது உன்னை ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக்கப் பண்ணலாமா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸா?
நிஜமாவா? ஓ நீ கையில வச்சிருக்கிறது தான் எனக்கு தேவைப்படுது போல. ஓகே நம்ம மீட் பண்ணலாம். ஆபீஸ் முடிஞ்சதும் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? ஓகே, உன் போனுக்காக வெயிட் பண்றேன். எம்டி சார், என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க, நான் இங்க இருந்து போகணும். லைலா, நம்மளுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் எப்போ பண்றது? என்னோட கேபின்ல இருந்தா நான் சீக்கிரமா முடிச்சிடுவேன். அப்படியா? அப்படிதான். பரவாயில்ல, இதோட காப்பி எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நான் நம்ப மாட்டேன், எதையுமே நான் நம்பவே மாட்டேன். எதை நம்ப மாட்டேன்? ஆமா, முதல்ல கடைக்கு எதுக்கு வந்தேன்னு சொல்லு. ஏரியால எல்லார்கிட்டயும் அந்த பணக்கார பையனை உன் பொண்ணு கட்டிக்க போறதா சொன்னியாமே. மெலஹாத். ஆமா, கட்டிக்க தான் போறா. அதுக்கு என்ன இப்போ உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? கல்யாணம் தானே நல்லா நடக்கும். நல்ல பகல் கனவு கண்டுகிட்டே இரு. இந்தா உன் வருங்கால மாப்பிள்ள என்ன சொல்லிருக்காருன்னு பாரு. அவனுக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்லையா? இப்ப எல்லாரும் உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சிங்க குட்டி மாதிரி இருக்கிற என் பையனுக்கு கட்டி கொடுக்காம எவனுக்கோ ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்து பாலங்கணத்துல தள்ளுறேன்னு சொல்றாங்க. வரட்டுமா? கல்யாணத்துல இஷ்டமே இல்லையா? என் பொண்ணை இவன் ஏமாத்துறானா? இல்ல என் பொண்ணு என்ன ஏமாத்துறாளா? கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இந்த நிஹாத் வேற எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. சென்னையுமே உடனே போய் பார்த்தாகணுமே. இவர் எங்க போனாருன்னு தெரியலையே. இப்ப நல்லா இருக்கு. ஜான், நான் பயந்தே போயிட்டேன். அதுக்கு திருடனை பார்த்த மாதிரி பயந்துட்டேன். நான் யாரு, வால் தானே? இல்ல, சத்தமே போடாம பின்னாடி வந்து நின்னீங்களா, அதான் பயந்துட்டேன். சரி, என்ன பண்ற? மேக்கப் போட்டு பாத்துட்டு இருக்கியா? ஆமா, செமையா இருக்கு. உங்க கைய காட்டுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். சரி, என்னோட கையாவது தொட்டு பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இல்ல வேணாம், இப்போதைக்கு நான் உன் கையை தொடல. ஏன்னா அது ப்ரொஃபஷனலா இருக்காது, அதனாலதான். எத்திக்ஸாவும் இருக்காது. இப்போ மட்டும் நான் உன் கைய தொட்டு பார்த்தேன்னு வையேன், அப்புறம் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரோட கையையும் நான் தொட்டு பார்க்க வேண்டியிருக்கும். அப்படியா? ஆமா அம்மா, அது கண்டிப்பா ப்ரொஃபஷனலாவே இருக்காது. அதனாலதான் நான் சொல்றேன் கைய தொட மாட்டேன்னு. சரி, நீ போட்டுக்கோமா. இதுக்கு மேல நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் இங்க இருந்து சரி, நான் போட்டு பாக்குறேன். அதுக்கு நான் அப்படி போடணும்னு அவசியம் இல்ல. யாராவது ஒரே இடத்துல நின்னு போடுவாங்களா? சரி, இப்ப நான் நடந்து போறேன். அதத்தான் நானும் சொல்ல வரேன். அப்படி நடந்துகிட்டே பண்ணேன், அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கே. ஜான், சொல்லு சனே. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுது? நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்கன்னு புரிஞ்சிருச்சு. என்னது? என்கிட்ட இருந்து மறைக்கலாம் நினைக்காதீங்க. நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்றீங்கல்ல, என்னை விட்டு விலகி இருக்க முடியல, அதான் என் கூடவே சுத்திட்டு இருக்கீங்க. ஆமா சனே, அதேதான். நான் பூரா உன் பின்னாடியே ஓட வச்சிட்டு இருக்கியே. நானும் உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு காந்த மாதிரி என்ன இழுக்கிறிய சனேம், என்ன இழுக்கிறிய. என்ன பண்ண? காதல்ல விழுந்தா பின்னாடி ஓட வேண்டி இருக்கும் பாங்க. ஆனா உனக்கும் அது பிடிச்சிருக்குல்ல. தயவு செஞ்சு என்ன பத்தி அந்த மாதிரி நினைக்காதீங்க ஜான். சாரி, அந்த மாதிரி நான் சொல்லிருக்க கூடாது. இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஐம் சாரி. சரி. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா? எதுக்கு டைம் ஆச்சு? எதுக்குன்னா நான் கிளம்பணும் இல்லையா, அதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி அங்க டின்னர் வேற இருக்கு, அதுக்கு லேட் ஆயிடக்கூடாது இல்லையா. லேட் ஆச்சுன்னா தப்பாயிடும், அதனாலதான். சரி செல்லக்குட்டி, நீ பொறுமையா எல்லா மேக்கப்பையும் போட்டு பாரு. ஓகே ஓகே, சரி, நான் கிளம்புறேன். பாய். சீக்கிரமா திரும்பி வந்துருங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லேட்டா போயிடாதீங்க. வேணா என்ன வேணான்னு சொன்ன? எனக்கு கோவமா வருது ஜேஜே. எதுக்குமா கோவம்? என்ன ஆச்சுன்னு சொல்லு. அவர் ஜெய்தா கூட டின்னர் போயிருக்காரு. அங்க மெக்கிரனா இருப்பாரனா, ஆனா அங்க எதுக்கு அவர் போகணும்? அறிவிலியா? பிசினஸ் மீட்டிங் தானே, அதுக்கு ஏன் பொறாம பட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு பொறாமதான் ஜேஜே. ஆமா, எனக்கு அவ அங்க இருக்கிறது பொறாமதான்.
உண்மையா அவ சொல்ற? ஆமா, எனக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவரோட ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், மவுண்டனுக்கு போன கேம்பிங் டேஸ், அவர் உலகம் ஃபுல்லா சுத்தினப்ப நானும் அவர் கூட இருக்கணும்னு இப்ப ஆசையா இருக்கு. சரி சரி சனேம், கொஞ்சம் பதட்டப்படாத. எங்க பாஸ் தான் உன் கைய பிடிச்சி உன்னை லவ் பண்றேன்னு வெளிப்படையா சொல்லிட்டாருல. உலகம் சுற்றும் வாலிபம் மாதிரி உலகத்தை சுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்போ உன் காலடியே கதியேன்னு கிடக்குறாரு. இதுல இருந்து தெரிய வேணா? அப்படியா சொல்ற? நான் சொல்றேன், நம்ப மாட்டியா? ஆனா ஒரு விஷயம். ஜெஜே, நான் காஃபி குடிக்கலாம் தான் இங்க வந்தேன். காஃபி வேணுமா மேடம்? கொடுங்க, நானே ஸ்பெஷலா தரேன். நான் தெரியாதனமா நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டேன். ஆமாமா, தெரியாதனமா தான். அது எனக்கு இதுலலாம் தலையிட இஷ்டமே கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சனிம், இது ஒரு பிசினஸ் டின்னர். நம்ம கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது அங்க இருந்தே ஆகணும். ஜான் கூட யாராவது போகணும்னு இருந்தா கண்டிப்பா அவர் என்னதான் கூப்பிடுவார். ஏன்னா நான் தான் கிரியேட்டிவ் டைரக்டர். ஆமா தானே? இதுல பொறாம பண்றதுக்கு எதுவுமே கிடையாதுமா. ப்ரொஃபஷனலா கொஞ்சம் பாரு, போக போக நீ கத்துப்ப. நீங்க அப்படியா சொல்றீங்க? ஆமா சனிம், இதுக்கு மேல எத்தனை டின்னர் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. நீ எனக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கா? எனக்கு எதுவுமே புரியலையே. என்ன சிச்சி கூத்து இருக்குல்ல? சனேம், என்ன இந்த இடம் சுத்தமா கிளீனாவே இல்ல? அது ஒண்ணும் இல்ல, நான் சனிம் கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பொறாமப்படக்கூடாது, நிதானமா பேசணும்னு. நான் அத பத்தி எல்லாம் பேசல. நாங்க இன்னைக்கு நைட் டின்னர் போறோம். ஆனா இந்த பிளேஸ் ஏன் அப்படி இருக்குன்னு. எங்க போறோம்? பிசினஸ் டின்னரா? ஆமா, சீக்கிரமாவா, லேட் ஆயிட போகுது. நானா வரேன். இந்த கிரீமை என் கையில தேய்ச்சுக்கிறேன். இத நீங்களும் போட்டுக்கோங்க, கை பளபளன்னு இருக்கும். இதோ வந்துட்டேன். வரேன், இருங்க ஜான், கிளம்பிடாதீங்க, வந்துடுறேன். பிசினஸ் டின்னருக்கு நானும் வரேன். நம்பவே முடியல. என்ன நீங்க கூட்டிட்டு போறீங்களா? நம்மள சுத்துது. இன்னைக்கு போச்சு. அந்த ஸ்லோகன் சனேமோடது தானே மேடம்? அதனால தான் பாஸ் அவளை அங்க கூட்டிட்டு போறாரு. இருக்கலாம். என்னோட EQ கம்மியா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப என்னோட IQ கம்மியாயிடுச்சுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இதுக்கு மேல இந்த ஆபீஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்ல சேச்சி. ஒரே குழப்பமா இருக்கு. சேச்சி, எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க மேடம். ஏன்னா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்க யாருமே இல்ல. நீ என்ன நினைக்கிற? நான் என் வேலைக்கு குட் பை சொல்லிடுறேன். நான் இந்த ஏஜென்சிக்கு குட் பை சொல்லிட்டு நான் வேற ஏதாவது கம்பெனிக்கு போயிடுவா? நான் எப்பவோ போயிருக்க வேண்டியது. என்ன பண்றது? அது என்னன்னா மேடம், அது என் வாயால் எப்படி சொல்றதுன்னு. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுக்கு அழகு இருக்கு, திறமை இருக்கு, உங்க ரெஸ்யூம்க்கு நல்ல வேல்யூவும் இருக்கு. சேச்சி, ஒரு வார்த்தைக்காவது எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருன்னு சொன்னியா? மேடம், நான் அதை தான் இதுக்கு மேல நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாத. நீ போனாதாண்டி அந்த இடத்துக்கு நான் வர முடியும்.